பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திடீர்னு காசு புடிச்சிட்டாங்க, ஏன் எதுக்குன்னே தெரியல அப்படின்னு நமக்கு சுத்தி இருக்கவங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம். அதுலயும் நாட்டுல பெரும்பாலான பயனர்கள் யூஸ் பண்ற SBI அக்கவுண்ட்ல இருந்து 295 ரூபாய் அடிக்கடி எடுக்கிறதாவும் பயனர்கள் வந்து புகார் தெரிவிச்சிட்டு வராங்க. SBI அக்கவுண்ட்ல மட்டும் இல்லாம மத்த பேங்க் அக்கவுண்ட்ல கூட பணங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கப்படுது. இந்த பணம் எங்க போகுது, எதுக்காக எடுக்கப்படுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைலா பார்க்கலாம். நீங்க EMI முறையில ஏதாவது வாங்கி இருந்தீங்கன்னா அதோட விவரங்களை NACH கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படிங்கறதா NACHோட ஃபுல் ஃபார்ம். நிதி மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. EMIல நீங்க என்ன வாங்கி இருந்தாலும் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மாதம் ஒரே தேதியில அந்த தவணை தொகை பாத்தீங்கன்னா தானாவே கழிஞ்சிரும். உங்களோட EMI தொகை கழிக்கப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல அந்த EMI கட்டுறதுக்கான தொகை வந்து இருக்கணும். உதாரணத்துக்கு 5ஆம் தேதி நீங்க EMI கட்டணும் அப்படின்னா 4ஆம் தேதி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கிறது அவசியம். அப்படி இல்லாத பட்சத்துல பேங்க்ல இருந்து 250 ரூபாய் வரைக்கும் அபராதம் போடுறாங்க. இந்த அபராதத்துக்கு 18% GST போட்டு மொத்தமா 295 ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல இருந்து கழிக்கப்படுது. இந்த மாதிரியான பண இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு முன்கூட்டியே EMI தொகையை அக்கவுண்ட்ல இருப்பு வைக்கிறத வாடிக்கையாளர்கள் உறுதி செய்யணும். சில வங்கிகள் மாதம் அபராதம் விதிக்கிற நிலையில சில வங்கிகள் பல மாசங்களுக்கும் சேர்த்து மொத்தமா பணத்தை வசூலிக்கிறது குறிப்பிடத்தக்கது. சில நேரங்கள்ல ATM கார்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் பிடிப்பாங்க. இது போல மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.